Welcome to Askar Institute Chennai. So, இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து LCM least common multiple. So, அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள். வலியில் நிலைமையான் வல்லரூபம் பெற்றும் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு மனதை அடக்கிற வலிமை இல்லை அப்படின்னா நம்ம செய்கிற தவம் வந்து அவனுக்கு பலன் அளிக்காது. இது எதுக்கு அவங்க வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறாங்க, எது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, புலியின் தோலை வந்து போர்த்திக்கிட்டு பசு வந்து புல் மேய்ஞ்சதுக்கு வந்து இருக்கும், அது போல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு தற்று அப்படின்னு முடியுதா. ஸோ அந்த தற்று அப்படிங்கிறது வந்து ஓம உருபுன்னு சொல்லுவோம். நேர நிகர அன்ன இன்ன மான கடுப்ப ஏய்ப ஏய்ப்ப. ஸோ அற்று மற்று அற்று தற்று இதெல்லாம் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான். போல இல்லைன்னா அப்படின்னா போன்ற அப்படிங்கிற மீனிங் வரும். ஸோ இந்த மாதிரி ஓம உருபு வந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ஓமை அணின்னு சொல்லுவோம். ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 4,10. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க, லீஸ்ட் காமன் மல்டிபிள் தானே கேட்குறாங்க. ஸோ மல்டிபிள்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதணும், அதுக்கப்புறம் காமன் மல்டிபிள் கண்டுபிடிப்போம், அதில் லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிப்போமா. ஸோ இப்போ நான் 4, 10 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 4ஓட மல்டிபிள் 4, 8, 16, 20 இப்படி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி 10, 20, 30 இப்படி போயிட்டு இருக்கும். ஸோ இதோட மல்டிபிள்ஸ் நான் எழுதிட்டேன். எனக்கு வந்துட்டு காமன் மல்டிபிள் வேணும். ஸோ இங்கே 20 இருக்கா, இங்கே 20. ஸோ இதுக்கப்புறம் காமன் மல்டிபிள்ஸ் வரும். நமக்கு லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஃபஸ்ட்டு வர மல்டிபிள் தான் கேட்போம். ஸோ இது வந்து நார்மல் மெத்தடு. ஸோ இதை வந்துட்டு டைரெக்டாக நம்ம வந்து சிம்பிளிஃபையாக ஃபைன் பண்ணணும் அப்படின்னா 4,10 இருக்கா. ஸோ இதில் நான் காமனாக என்ன நம்பர் வெளியில் எடுக்கலாம், 2 வெளியில் எடுக்கலாமா. ஸோ 2,5 அப்படின்னு எனக்கு கிடைக்குதா. ஸோ இந்த 2, 5 எனக்கு ப்ரைம் நம்பர்ஸ் தானே. ஸோ இந்த மாதிரி நம்பரை காமனாக வெளியில் எடுத்துகிட்டு எனக்கு எல் மெத்தடும் போடலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது ப்ரைம் நம்பர்ஸ் எனக்கு கிடச்சிருச்சா அப்படிங்கிறப்போ எனக்கு வந்துட்டு இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னா 2 × 5 × 2. ஸோ தட் இஸ் 20. ஸோ அதே போல் இங்கே நான் காமனாக என்ன எடுக்கலாம், வெளியில் 2 எடுக்கலாமா. ஸோ 1, 2, 9 இருக்குமா. ஸோ இதுக்கு மேலே நான் காமனாக எதையுமே வெளியில் எடுக்க முடியாது. ஸோ அப்படிங்கிறப்போ இதோட எல்சிஎம் எனக்கு என்ன வரும் அப்படின்னா 2 × 2 × 9. ஸோ நெக்ஸ்ட்டு 23, 42. ஸோ இதில் வந்துட்டு 23 அப்படிங்கிறத நமக்கு வந்துட்டு ப்ரைம் நம்பராக இருக்கா. ஸோ இந்த 23 வந்துட்டு எனக்கு ப்ரைம் நம்பராக இருக்குது. ஸோ ப்ரைம் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நமக்கு மல்டிபிள்ஸ் காமனாக வந்துட்டு என்ன நம்பர் வந்துட்டு அதை டிவைட் பண்ணும் அப்படின்னா 1 and the number itself அப்படின்னு படிச்சிருக்கோமா. ஸோ அந்த நம்பர் மட்டும்தான் இருக்கும், இல்லைனா 1 இருக்கும். ஸோ இப்போது ப்ரைம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரைம் நம்பர் அப்படியே எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் வந்துட்டு இதோட மல்டிபிளாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம் பாருங்க, 23ஓட டபுள் டைம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 46 கிடைக்குமா. ஸோ இப்போ 23 காமனாக வெளியில் எடுத்தேன் அப்படின்னா 1,2வா. ஸோ எனக்கு வந்துட்டு எல்சிஎம் என்ன அப்படின்னா 23 × 2 அவங்க சொன்ன மாதிரி. ஸோ அப்போது இந்த மாதிரி மல்டிபிள்ஸாக வந்துச்சு அப்படின்னா பெரிய நம்பரை வந்துட்டு எல்சிஎம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ ஒரு ப்ரைம் நம்பர் வந்து அதுக்கு அடுத்து இருக்க நம்பர் வந்துட்டு அதோட மல்டிபிளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மல்டிபிளாக இருக்க அந்த பெரிய நம்பர் தான் நமக்கு என்ன, லீஸ்ட் காமன் மல்டிபிள். நான் சொன்ன ஹெச்சிஎஃப்ல எப்படி சொன்னேன், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஆனால் நம்ம வந்து ஃபைன் பண்ணுற ஆன்சர் எப்படி இருக்கும், கொடுத்துருக்க நம்பரை விட ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி எல்சிஎம் வந்து எப்போவுமே பிக்கஸ்ட் நம்பராக தான் இருக்கும் கொடுத்துருக்க நம்பரை விட, இல்லைனா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே இதுக்கு எல்சிஎம் என்ன அப்படின்னா 46. ஸோ இங்கே வந்துட்டு 23, 42 இருக்கா. ஸோ ப்ரைம் நம்பரு இதோட மல்டிப்ளாவும் இல்லை அப்படிங்கிறப்போ எனக்கு இதோட எல்சிஎம் வந்துட்டு கொடுத்துருக்க நம்பரை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா அதான் நமக்கு எல்சிஎம். ஸோ இங்கே 46, 34 இருக்கா. ஸோ 46, 34 நான் என்ன நம்பர் காமனாக வெளியில் எடுக்கலாம் அப்படின்னா ரெண்டுமே ஈவன் தானே. ஸோ ஓகே 2 வெளில எடுக்கலாமா. ஸோ 2 வெளில எடுத்தேன் அப்படின்னா 23ன்னு வரும். ஸோ இங்கே 1, 7 வரும். ஸோ இப்போ இங்கே 23, 17 ரெண்டுமே வந்துட்டு ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ இதோட எல்சிஎம் எனக்கு என்ன அப்படின்னா 2 × 23 × 70. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 240, 740. ஸோ 10 நான் காமனாக எடுக்கலாமா. ஸோ 24, 74 அப்படின்னு எனக்கு வரும். ஸோ அகெயின் இதில் நான் என்ன எடுப்பேன், 2 வெளியில் எடுப்பேனா. ஸோ 12. ஓகே இப்போ 12 இருக்குது, 37 இருக்குது. ஸோ இது வந்துட்டு காமனாக நம்ம எதையுமே வெளியில் எடுக்க முடியாது அப்படிங்கிறப்போ இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னா 10 × 20 × 12 × 37. கொஸ்டின் 763ன்னு இருக்கா. ஸோ இந்த 63ஐயும் 7ஐயும் பாருங்கள், ரெண்டுமே ஒரே டேபிளில் வருமா. அதாவது 763
7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஹோலாக டிவைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹோலாக டிவைட் ஆகிற ரிமைண்டர் தராத நம்பர் வந்துச்சு அப்படின்னா இந்த 7ஐ வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். அதோட மல்டிபிளாக அது இருக்கணும். ஸோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த 100ஐயும் 63ஐயும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு காமனாக எதுவும் எடுக்க முடியாது. ஸோ 100 × 63 இதுதான் இதோட LCM. நெக்ஸ்ட்டு 48, 73, 144 இருக்கா. ஸோ இந்த 48 இதோட மல்டிபிளாக வருதான்னு பார்த்தோம் அப்படின்னா 48 × 3 பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 144. அப்போ இந்த 144 வந்து 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 45. 48ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் இல்லாமல் நமக்கு கேன்சல் ஆகும். ஸோ நமக்கு வந்துட்டு என்ன கோஷன் 3 கிடைக்குமா. ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணிருச்சா 63 7 பண்ண மாதிரி. ஸோ அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 48ஐ கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ 73யும் 144 இருக்கா. ஸோ 73 144. ஸோ 144 இது ரெண்டும் டிவிசிபிள் ஆகாது அப்படிங்கிறப்போ இதை மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கிறதா நமக்கு வந்துட்டு எல்சிஎம்மாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 27, 31, 72. ஸோ இங்கே வந்துட்டு இந்த 31 வந்துட்டு நமக்கு என்ன ப்ரைம் நம்பர். ஸோ இதில் இருந்துட்டு நம்ம காமனாக எதையும் எடுக்க முடியாது அப்படிங்கிறப்போ இந்த 31 நான் அப்படியே எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 27ஐயும் 72ஐயும் நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ கம்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு வந்துட்டு 9 டேபிளில் வருமா. ஸோ 8. ஸோ 9 நான் காமனாக இதில் வெளியில் எடுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் 3யும் 8லையும் நான் காமனாக எதையுமே எடுக்க முடியாது அப்படிங்கிறப்போ எனக்கு எல்சிஎம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 9 × 3 × 8. ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுறது தான் எனக்கு வந்துட்டு எல்சிஎம்மாக இருக்குது. ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்துட்டு 3. ஃபஸ்ட்டு ப்ரைமாக இருக்கா ப்ரைமோட மல்டிப்ளாக இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ ப்ரைமோட மல்டிப்ளாக இருந்துச்சு அப்படின்னா ஹையஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ காமனாக வெளியில் எடுக்க முடியுமான்னு பார்க்குறோம். வெளியில் எடுத்து அப்படியே அதை மல்டிப்ளாக எழுதிக்கிறோம். ஸோ நார்மல் எல் மெத்தடோட கொஞ்சம் ஷார்ட்டாக அது போடுற மாதிரி தான், வேறு ஒன்றும் இதில் பெருசாக ஷார்ட்கட் அப்படின்னு அவங்க கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 1/3, 5/6, 2/9, 4/27. ஸோ இது மாதிரி ஃப்ராக்ஷனில் வேல்யூ கொடுத்து நமக்கு எல்சிஎம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்சிஎம் இருக்கா. ஸோ எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் எடுத்துக்கிறோம் 1, 5, 2, 4 டிவைடட் பை HCF ஆஃப் 3, 6, 9, 27. ஸோ ஆப்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/54, 10/27, 20/3, none of this. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு HCF பார்க்கலாமா. ஸோ HCF வச்சு ஒரு ஆன்சர் நமக்கு HCF வந்து கொஞ்சம் சிம்பிள் எல்சிஎம்மோட அப்படிங்கிறப்போ ஸோ இது எல்லாமே என்ன டேபிளில் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 டேபிளில் வருமா. ஸோ இது 3ஆல் டிவைட் ஆகும், இது ஆகும். ஸோ இதுக்கப்புறம் டிவைட் ஆகிற எந்த நம்பருமே வந்து 3ஐ டிவைட் பண்ணாதுங்கிறப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நான் என்ன எடுப்பேன் 3ன்னு எடுப்பேன். ஸோ டிவைடில் 3 வச்சு இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அப்படிங்கிறப்போ எனக்கு ஆன்சர் என்ன எல்சிஎம்லாம் போய் ஃபைண்ட் பண்ணணும் தேவையில்லை. ஆன்சர் இஸ் 20/3. ஸோ இதே போல் HCF கேட்பாங்க. HCF ஆஃப் ஸோ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 81 டிவைட் 576, 81 டிவைட் 144, 81 டிவைட் 288, 81 டிவைட் 72. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு HCF அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மேலே HCF வரும். மேலே உள்ள நம்பருக்கு HCF ஃபைண்ட் பண்ணணும். மீன்ஸ் நியூமரேட்டருக்கு, தென் டினாமினேட்டருக்கு எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா எல்சிஎம் மேலே வரும், HCF கீழே வரும். HCF கேட்டாங்க அப்படின்னா HCF மேலே, எல்சிஎம் கீழே வரும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 576, 288, 144. ஸோ நமக்கு ஆப்ஷனில் வந்துட்டு HCF வந்துட்டு எல்லாமே சேம் தான் 81. ஸோ ஆப்வியஸ்லி HCF நமக்கு வந்து 81 தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணி தான் ஆகணும். எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணால் தான் எந்த ஆப்ஷன்னு தெரியும். ஸோ இதுக்கு நான் எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 144 வந்துட்டு இதை 2 டைம்ஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 288 வரும். ஸோ இதை 3 டைம்ஸ் பண்ணேன் அப்படின்னா 576 வரும். ஸோ இப்போ எனக்கு எல்சிஎம் என்ன அப்படின்னா அதோட மல்டிபிள்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஹையஸ்ட் நம்பர் தானே நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஹையஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா 576. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. தேர்ட் கொஸ்டின், ஸோ எல்சிஎம் ஆஃப் தீஸ் 3 மல்டிபிள்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும்.
ஸோ ஹெச்சிஎஃப்ல வந்துட்டு நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஆனால் நம்ம என்ன எழுதுவோம், காமனாக இருக்க ஃபேக்டர்ஸ் பார்ப்போம். அண்ட் அதில் இருக்க இப்போ 2 கியூப் ஒரு இடத்துல 2 ஸ்கொயர்டு இருந்துச்சு அப்படின்னா 2 ஸ்கொயர்டை தான் நம்ம எடுத்துப்போம், காமனாக அவ்வளோதான் எடுத்துப்போம். ஆனால் எல்சிஎம்ல அப்படி கிடையாது, இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக எடுத்துக்கணும். 2 கியூப் இங்கே 2^4, இங்கே 2^5 அப்படின்னா நம்ம எதை எடுப்போம் அப்படின்னா 2^5 தான் எடுப்போம். அடுத்து 3 ஸ்கொயர்டு 3^4, 3^3 அப்படிங்கிறப்போ 3^4 தான் எடுப்போம். நெக்ஸ்ட்டு 5 இருக்குது, 5 ஸ்கொயர்டு இருக்குது, 5 கியூப் இருக்குது. ஸோ 5 கியூப். அடுத்து 11. ஸோ இங்கே 11 இல்லை அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ 11 வரும். அண்ட் தென் 7, இங்கே 7 ஸ்கொயர்டு. ஸோ 7 ஸ்கொயர்டு. ஸோ எல்சிஎம்ல எல்லாமே வரும். எல்சிஎம் வந்துட்டு இருக்கிறதுலே பிக்காக இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப லார்ஜஸ்ட்டை மட்டும்தான் நம்ம எடுப்போம், காமனாக இல்லாததையும் நம்ம சேர்த்து எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 12, 15 to 23. ஸோ இதை வந்துட்டு நம்ம 4 into 3 எழுதலாமா? ஸோ 5 into 3, 5 into 4, 9 into 3. ஸோ நான் இதை வந்துட்டு 2 ஸ்கொயர்டுன்னு எழுதுவேன். ஸோ 5 into 3, 5 into 2 ஸ்கொயர்டு. ஸோ 3^4. ஸோ இங்கே 2 ஸ்கொயர்டு, இங்கே 2 ஸ்கொயர்டு. ஸோ அதுதான் ஹையஸ்ட்டாக. ஸோ 2 ஸ்கொயர்டு. 3ல வந்துட்டு ஹையஸ்ட்டு 3^4, 5. ஸோ இதான் எனக்கு என்ன அப்படின்னா எல்சிஎம். ஸோ இங்கே 3 ஸ்கொயர்டு. ஸோ 3 கியூப் வரும். 5th question. The LCM of two numbers is 20. ஸோ LCM வந்து எனக்கு 20 கொடுத்துருக்காங்க. HCF. ஸோ LCM of two numbers is 20 times the HCF. LCM எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 20 times HCF இருக்கு. எனக்கு எந்த நம்பர்னு தெரியாது. ஸோ நான் அந்த நம்பரை வந்துட்டு HCFன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு LCM என்ன? 20 times HCF-ஆ? ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the sum of HCF and LCM. ஸோ HCF-ஐயும் LCM-ஐயும் சம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா 2520. and the one number is 480. ஸோ இதான் given. ஸோ 5th question. LCM வந்து 20 times HCFன்னு இருக்குது. ஸோ நான் HCF வந்துட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ LCM வந்துட்டு 20 times எக்ஸு. ஸோ அடுத்து HCF ப்ளஸ் LCM என்ன அப்படின்னா 2520ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு நம்பரோட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ HCF ப்ளஸ் LCM-ஆ? ஸோ 20x ப்ளஸ் எக்ஸ் தான் எனக்கு என்ன 2520. ஸோ 21x is equal to 2520. ஸோ x is equal to divide 21. ஸோ the value is 120. ஸோ எனக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சா? ஒரு நம்பர் தெரியும், எக்ஸோட வேல்யூ என்ன 120 அண்ட் எல்சிஎம் என்ன 120 into 20. ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப்னு தெரியுமா? ஸோ நமக்கு ஒரு நம்பர் தெரியும், ஒரு நம்பர் தானே தெரியாது. ஸோ அது தெரியாத நம்பர் நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எல்சிஎம் வந்துட்டு எனக்கு 120, HCF வந்து 120 into 20 divide the number. ஸோ இதோட வேல்யூ நான் ஃபைண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அனதர் நம்பர் கிடைக்கும். தட் இஸ் 600. ஸோ 6th question. 3 bells toll at intervals of 24, 36, 40 seconds respectively. They start ringing together at a particular time. What is the least time after that they will again toll together? ஸோ 24 செகண்டில் ஒரு பெல் வந்து ரிங் ஆகுது. அடுத்த பெல் வந்து டோல் ஆகிறதுக்கு 36 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. அடுத்து 40 மினிட்ஸ் எடுத்துக்குது, செகண்ட்ஸ் எடுத்துக்குதுங்கிறப்போ மூணும் வந்துட்டு ஒரே டைமில் எப்போ வந்துட்டு ஒன்று 24, இன்னொன்று வந்து 36, இன்னொன்று வந்து 40. ஸோ மூணுமே ஒரே டைமில் வந்துட்டு ரிங் ஆகிற டைம் எப்போ எந்த செகண்டில் வந்துட்டு ரிங் ஆகும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்றை விட ஒன்று கம்பேர் பண்ணி அதிகமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து எல்சிஎம் தான் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ எல்சிஎம் ஆஃப் 24, 36, 40 நமக்கு வேணும். நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா காமனாக நம்பர் வெளியில் எடுப்போமா? ஸோ இங்கே என்ன எடுக்கலாம்? 4 எடுக்கலாமா? ஸோ 6, 9, 10. ஸோ அகெயின் இதில் வந்துட்டு ஸோ எல்சிஎம் எப்படி? எல்சிஎம்மில் வந்துட்டு ஒரு நம்பர் வந்து டிவைட் ஆகலை அப்படின்னா அதை அப்படியே வச்சுக்குவோம், அது மாதிரி வச்சுக்கிறோம்.
ஸோ இங்கே வந்துட்டு இது ரெண்டுல இருந்துட்டு நான் பார்த்தேன் அப்படின்னா 3 எடுக்கலாமா? ஸோ எடுத்தேன் அப்படின்னா 2 3 10ன்னு இருக்கும். ஸோ 12 அகெயின் இதில் வந்துட்டு இது ரெண்டுலேருந்து நான் 2 எடுக்கலாமா? ஸோ 1 3 5ன்னு வரும். ஸோ 24 into 15. ஸோ ஆன்சர் இஸ் 360. ஸோ 360 செகண்ட்ஸில் சேம் டைமில் எல்லா பெல்லும் டோல் ஆகும்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்துட்டு ஆப்ஷனில் வந்துட்டு மினிட்ஸ் தான் கேட்குறாங்க. அப்படிங்கிறப்போ 360 வந்துட்டு மினிட்ஸாக மாற்றணும் அப்படின்னா 360 divide 60 பண்ணுவோமா? ஸோ ஆன்சர் இஸ் 6. ஸோ 6 மினிட்ல என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே ஒரே டைமில் வந்து டோல் ஆகும். ஸோ இது லீஸ்ட் நம்பர். ஸோ இதோட ஏதோ ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறோம். அந்த நம்பரை டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் 14 கிடைக்குது. ஸோ அதே சேம் நம்பரை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 19 வரணும். ஸோ ரிமைண்டர்ஸ்லாம் இது வரணும். அப்படிங்கிறப்போ அந்த நம்பர் டிவைட் பண்ணுற நம்பர் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு கொஸ்டின். அப்படிங்கிறப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா எல்சிஎம் வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 20 25 35 40. ஸோ இந்த மாதிரி 4 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 நம்பர்ஸுக்கு நம்ம எல்சிஎம் ஃபைன் பண்ணணுங்கிறப்போ ஸோ ஏதாவது காமனாக கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்போமா? ஸோ இந்த 20 வந்துட்டு 40யோட மல்டிபிளாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிளாக இருந்து அப்படின்னா ஒரே டேபிளில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை கேன்சல் பண்ணலான்னு சொன்னோம்னா ஸோ இப்போ இந்த 20யை கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? 25 35 40ன்னு இருக்கா? ஸோ இதில் இருந்துட்டு இது எதோட மல்டிபிளாவோ எதுவுமாவே இல்லை. அப்படிங்கிறப்போ காமனாக நமக்கு என்ன 5 எடுக்கலாம். ஸோ 5 7 8 ஸோ 25 இன்ட்டு அப்படியே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் எல்சிஎம். ஸோ 56 எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 1400. இப்போ எனக்கு எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு? 1400 கிடச்சிருக்கு. ஸோ இங்கே நமக்கு வந்துட்டு டிவிடெண்ட் தெரியுமா? ஸோ டிவிடெண்ட் எனக்கு என்ன? 20. ஸோ ரிமைண்டர் தெரியுமா? ஸோ இந்த 20யை ஏதோ ஒரு நம்பரை டிவைட் பண்ணுது. அதோட ரிமைண்டர் தான் எனக்கு என்ன? டிவைசர். ஸோ இந்த 20ஆல் டிவைட் பண்ணுறப்போ தான் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 14 கிடைக்குது. அப்படிங்கிறப்போ ஸோ இப்போ இந்த நம்பரை 20ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 14 வருமா அப்படின்னு பார்த்தா வராது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த டிஃபரன்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு நம்பர் அது டிவைட் ஆகுது. இப்போ இதோட டிஃபரன்ஸை வந்துட்டு மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டரே வராமல் இருக்குமா? ஸோ இப்போ 20 மைனஸ் 14 அப்படின்னா அதோட டிஃபரன்ஸ் நமக்கு என்ன அப்படின்னா 6. ஸோ இந்த 6ஐ கொண்டு போயிட்டு நான் 1400ல் சப்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற நம்பர் வந்துட்டு கண்டிப்பாக இது ஹோலாக டிவைட் பண்ணுமா? ஸோ இப்போ இந்த 1400 400-ஐ 20ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஹோலாக டிவைட் ஆகும். ஸோ இது ஹோலாக டிவைட் பண்ணிடும். அப்படிங்கிறப்போ எனக்கு என்ன வேணும்? ரிமைண்டர் வேணும். ஸோ ரிமைண்டர் வந்துட்டு 14 வரணும். அப்படி வர நம்பர் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இதோட டிஃபரன்ஸ் அந்த டிவைசரோடையும் ரிமைண்டரோட டிஃபரன்ஸ் வந்துட்டு எனக்கு 6. ஸோ அந்த 6ஐ கொண்டு போயிட்டு நான் இதில் சப்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ரிமைண்டர் 14 வர மாதிரி உள்ள நம்பர் கிடச்சிருமா? ஸோ அதனால தான் அதை சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் இஸ் 1394. ஸோ நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். ஸோ த நம்பர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 3:4:5 அப்படின்னு இருக்குது. ஸோ அதோட எல்சிஎம் கொடுத்துருக்காங்க 2400. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க. ஸோ இதுலேருந்துட்டு நம்ம ஹெச்சிஎஃப் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா 3 நம்பர்ஸ் அந்த நம்பர் என்னன்னு தெரியாது, ஆனால் அதோட ரேஷியோ தெரியுமா? ஸோ இப்போ அந்த நம்பரை நான் காமனாக என்ன எடுத்துப்பேன்? எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர் மல்டிப்ளை ஆகிருக்கு. ஸோ அதுதானே ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நம்பரோட இதோட ரேஷியோஸ் வந்துட்டு 3:4:5ன்னு இருக்கப்போ 3x 4x 5xன்னு எடுத்துப்போம். ஸோ இப்போ இதோட எல்சிஎம் அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறது தானே எனக்கு எல்சிஎம். ஸோ 12x into 5x is equal to so 60x is equal to x ஓட வேல்யூ எனக்கு என்ன அப்படின்னா 40. இப்போ x ஓட வேல்யூ எனக்கு 14 கிடச்சிருச்சு. ஸோ இந்த நம்பர் 3 into 40 5 into 40 sorry 4 into 40 and 5 into 40. ஸோ இப்போ காமனாக மல்டிபிள் ஆகிருக்கு. அந்த 3 நம்பர்ஸ் நம்ம எழுதிட்டோம். இதுக்கு ஹெச்சிஎஃப் அப்படின்னா அந்த காமன் ஃபேக்டர் தானே பார்ப்போம். இப்போ இதுக்கு காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன 40.
So 9th question, 3 men start walking at the same point, same direction around a circular stadium. First man வந்துட்டு 120 செகண்ட்ஸில் அவரோட ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறாரு. செகண்ட் மேன் வந்து 150ல் அவரோட ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறாரு. தென் தேர்ட் மேன் வந்துட்டு 80 செகண்ட்ஸில் அவரோட ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ எந்த பாயிண்டில் அவங்க வந்துட்டு சேமாக வந்து மீட் பண்ணுவாங்க அப்படின்னு, இந்த மாதிரி சேமாக எப்போ பெல் வந்து டோல் ஆகும், எப்போ வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு டைமிங் எடுத்துக்கிறாங்க, ஆனால் எப்போ ஒன்று சேருவாங்க, ஒரே டைமில் மீட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கொஷின்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? எல்சிஎம். ஸோ எல்சிஎம், அப்போ எல்சிஎம் ஆஃப் தீஸ் 3 நம்பர்ஸ் பார்க்கணுமா? ஸோ இதில் என்ன காமனாக 10 வெளியில் எடுக்கலாமா? ஸோ 12, 15, 8. ஸோ இதில் 3 எடுக்கலாமா? ஸோ 8 அப்படியே இருக்கும். ஸோ எகெயின் இது வந்து எனக்கு 30. ஸோ இங்கே வந்துட்டு 4 வெளியில் எடுக்கலாமா? ஸோ 1, 5, 2. ஸோ 120, 10. ஸோ 1200 அப்படின்னு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த 1200 என்னது? அது செகண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. கொஷின் என்ன அப்படின்னா எந்த டைமில் வந்துட்டு எத்தனை மினிட்ல அவங்க வந்து மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 60 செகண்ட்ஸ் தான் 1 மினிட்டா? ஸோ 1200 டிவைட் 60. ஸோ 20 மினிட்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஒரே பிளேஸில் மீட் பண்ணுவாங்க. ஸோ 10th கொஷின் அதே போல் தான். மேரி, ஃபாத்திமா, சீதா ஸ்டார்டட் மார்னிங், ஒரு ட்ராக்ல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்போ அப்படின்னா 4 PM. ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு 6 செகண்ட்ஸ் ஆகுது, 6 மினிட் ஆகுது, இன்னொருத்தவங்களுக்கு 30 மினிட்ஸ் ஆகுது, இன்னொருத்தவங்களுக்கு 5 மினிட் ஆகுது அந்த ட்ராக்கை வந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு. ஸோ அப்போது அவங்க கண்டினியூவாக சேம் ஸ்பீட்லேயே போனாங்க அப்படின்னா எந்த டைமில் வந்துட்டு ஒரே மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரே வேறு டைமில் வேறு ஸ்பீடில் போகிறாங்க, ஆனால் ஒரே இடத்துல மீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்சிஎம் தானே ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே எல்சிஎம் ஆஃப் தீஸ் 3 நம்பர்ஸ். ஸோ இதுக்கு நான் எல்சிஎம் பார்த்தேன் அப்படின்னா 6 வெளில எடுக்கலாமா? ஸோ 1, 5, 5. ஸோ 5 வெளில எடுக்கலாமா? ஸோ 1, 1, 1. ஸோ 30 அப்படின்னு எனக்கு கிடைக்குது. ஸோ 30 மினிட்ஸ் அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ கொஷின் என்ன? ஹவரில் கேட்குறாங்க. ஸோ 30 மினிட்ஸ், ஹாஃப் ஹவர். சப்போஸ் 4 o'clock அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எப்போ எந்த டைமில் வந்துட்டு முடிப்பாங்க, எப்போ வந்து மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் 4:30க்கு அவங்க வந்துட்டு ஒரே டைமில் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு அப்படி கூட ஆப்ஷன் வைக்கலாம். 11th கொஷின், த டிராஃபிக் லைட் அட் 3 டிஃப்ரெண்ட் ரோட்ஸ் கிராசிங் சேஞ்ச். ஸோ டிராஃபிக் லைட் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. 48 செகண்டில் ஒரு லைட் சேஞ்ச் ஆகுது, அடுத்து 72 செகண்ட்ஸில் சேஞ்ச் ஆகுது, அடுத்து 108 செகண்டில் சேஞ்ச் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. எப்போ? 8 AM-க்கு. 8 AM-ல இந்த செகண்டில் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. அப்படிங்கிறப்போ ஒரே டைமில் எப்போ வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாலே நம்ம எல்சிஎம் தானே ஃபைண்ட் பண்ணணும். ஸோ எல்சிஎம் இதில் காமனாக நான் என்ன எடுக்கலாம்? 12 வெளியில் எடுக்கலாம். ஸோ 12 வெளியில் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 4, 6, 9 கிடைக்குமா? ஸோ அடுத்து இதில் என்ன நான் எடுக்கலாம் அப்படின்னா 3 எடுத்தேன் அப்படின்னா 2, 3 அப்படின்னு வரும். ஸோ 36 இன்ட்டு அகெயின் 2 வெளில எடுக்கலாமா? ஸோ 2, 1, 3. ஸோ 72 இன்ட்டு 6. ஸோ 72 இன்ட்டு 6 எனக்கு என்ன அப்படின்னா 432. ஸோ 432 இது என்னது? செகண்ட்ஸில் இருக்குது. கொஷின் என்ன அப்படின்னா 8 மணிக்கு அப்புறம் எந்த டைமில் அது வந்துட்டு திரும்ப டிராஃபிக் லைட் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ 8 AM கொடுத்துட்டாங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்து இதை வந்து மினிட்ஸில் மாற்றுறோம். ஸோ மினிட்ஸில் மாற்றணும் அப்படின்னா 1 minute = 60 செகண்டா? ஸோ இங்கே வந்துட்டு 432 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ 60ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 7.2 மினிட்ஸ்னு கிடைக்கும். ஸோ 7.2 மினிட்ஸ்னு கிடைக்கிது. ஸோ அப்போ இதை வந்து 7 மினிட்டை நான் ஹோலாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 0.2 மினிட்டை திரும்ப வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட்ஸில் மாற்றுறேன். ஏன்னா கொஷினில் எனக்கு ஆப்ஷனில் வந்துட்டு ஹவரு, மினிட்டு, செகண்ட் அப்படி இருக்குது. ஸோ அதனால் இந்த 0.2 வந்துட்டு திரும்ப வந்துட்டு நான் மினிட்டாக மாற்றணும் அப்படின்னா 0.2 இன்ட்டு 60. ஸோ இதோட வேல்யூ எனக்கு வந்துட்டு 12 செகண்ட்ஸ்னு கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ 12 செகண்ட்ஸ் அப்படின்னா ஸோ ஆப்ஷனில் வந்துட்டு 8 hour
7 minute 12 seconds. ஸோ 8 hour 6 minute 10 second இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு ஆன்சர் வந்துட்டு 8 hour 7 minute 12 seconds. ஸோ 432 செகண்ட்ஸ்னு ஹோலாக கண்டுபிடிச்சிட்டோம் எல்சிஎம் எடுத்து. ஸோ இதை வந்துட்டு நான் மினிட்டாக மாற்றணும் அப்படின்னா டிவைட் 60 போடுவேன். ஸோ எனக்கு என்ன இருக்கும் 7.2 மினிட்ஸ்னு கிடைக்கிது. ஆனால் ஆப்ஷனில் வந்துட்டு செகண்ட்ஸும் இருக்கிறதுனால இந்த 7 மினிட்டை நான் ஹோலாக எடுத்துக்கிறேன். இந்த 0.2 மினிட்ஸை வந்துட்டு நான் செகண்ட்ஸாக மாற்றுறேன். ஸோ மினிட்டை வந்து செகண்டாக மாற்றுறப்போ இன்ட்டு 60 பண்ணுவோம். ஸோ எனக்கு 12 செகண்ட்ஸ்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 8 hour 7 minute 12 seconds. ஸோ எல்சிஎம் ஓரளவு கவர் பண்ணிட்டோம். ஸோ கொஷின்ஸ் வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்குள்ள டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு ஸ்மாலஸ்ட்டாக கொடுத்து ஹையாக கேட்பாங்க. ஸோ லீஸ்ட் அப்படிங்கிறப்போ ஹை வேல்யூ வரும், ஹையஸ்ட் அப்படிங்கிறப்ப ஸ்மாலஸ்ட் வேல்யூ வரும். ஸோ அதுதான் நமக்கு டிஃப்ரென்ஸ். ஹையஸ்ட்னோடனே நம்ம ஹையஸ்ட்டை போய் பார்த்துடக்கூடாது. ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃபோட பிடிஎஃப் கொஷின்ஸ் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எதுக்கு எல்சிஎம் வரும் எதுக்கு ஹெச்சிஎஃப் வரும் அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்துட்டு நிறைய சம்ஸ் வந்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா எது எல்சிஎம் எது ஹெச்சிஎஃப்னு புரிஞ்சிடும். ஸோ அது ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய சம்ஸ் புக்ஸில் உள்ள சம்ஸ் ட்ரை பண்ணுங்கள், சமச்சீர் புக்கில் உள்ளது. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.